காலிஃப்ளவர் வாங்குனீங்க அப்டின்னா, ஒரு டைம் இந்த மாரி காலிஃப்ளவர் குழம்பு செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எப்படி செய்யன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய், 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குனதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கலந்துட்டு, ஆற விட்டு மிக்ஸி ஜார்ல நைஸ் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ கறி மசாலா தூள் இல்ல அப்டின்னா, இது கூட மட்டன் மசாலா போடலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பில, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ சுடு தண்ணீல காலிஃப்ளவர் போட்டுட்டு, கொஞ்சம் மஞ்சள், உப்பு போட்டு அந்த காலிஃப்ளவர கழுவி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுட்டு, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த காலிஃப்ளவர் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா அரைச்சு வச்ச மசாலாவையும் ஊத்திக்கலாம். மசாலா ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த காலிஃப்ளவரோட மிக்ஸ் ஆற அளவுக்கு நல்லா அந்த மசாலாவ கலந்து விட்டுட்டு, திரும்ப ஒரு 5 நிமிஷம் விடுங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டா கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுருங்க. அவ்வளவுதான் ஒரு அருமையான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இட்லி, தோசை, சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும்.